மீனராசி லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரக்கூடியவங்க ரொம்ப ஞானம் திங்கிங் இது எல்லாமே பயங்கரமா இருக்கும். இவங்களுக்கு ஒரு பெஸ்டான லக்கி டேனா இதை சொல்றீங்க? கனவு நிஜமாக கூடிய ஒரு நல்ல நாளாக வியாழக்கிழமை மீனராசிக்காரங்களுக்கு அமையும். உங்களுடைய கற்பனை திறன் அதிகரித்து தேவையில்லாத விஷயங்களுக்கு கூட மனக்கவலைப்படக்கூடிய ஒரு சூழலை மீனராசிக்காரர்கள் தன் இருப்பிடத்திற்கு தன் வாழ்வாதாரத்திற்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கு அடிக்கல் நாட்டுவதற்கு பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றாங்களே ஐயா அப்படின்னு சொன்னா மீனராசிக்காரர்கள் புதன்கிழமைகளை சற்று சுபமான விஷயங்களுக்கு தவிர்ப்பது அவர்களுக்கு நல்லது. தவிர்க்கவே முடியாத காரியமா இருந்தா அந்த புதன்கிழமையில வரக்கூடிய வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் வாங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது மீனராசிக்காரர்களுக்கு தடையும் கடனும் அதிகமாக ஏற்படுது. அந்த பொருள்னால நிம்மதி கிடைக்காம போயிடுது. உகந்த நாட்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, திங்கக்கிழமைன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த நாட்கள் தவிர வேறு சில நாட்கள்ல உங்களுடைய பிறந்த நாள் அமையும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய கேரக்டர்ல ஏதாவது சேஞ்ச் இருக்குமா சார்? வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. நம்மளோட சீரீஸ்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, மேஷம்ல இருந்து மீனம் வரைக்குமே ஒவ்வொரு ராசிக்குமே ஏற்ற உகந்த கிழமைகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த நாள்ல என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாத நாட்கள் என்ன, இதெல்லாமே தெளிவா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில குரு அம்சம் பெற்ற மீன ராசி லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரக்கூடியவங்க ரொம்ப ஞானம் திங்கிங் இது எல்லாமே பயங்கரமா இருக்கும். இவங்களுக்கு ஒரு பெஸ்டான லக்கி டேனா இதை சொல்றீங்க? மீனராசிக்காரவங்களை பொறுத்தவரையும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பாதி வாழ்க்கை அப்படியே கனவுலையே பாதி வாழ்க்கை கடந்த மாதிரி தான் மீனராசிக்காரவங்களுக்கு இருக்கும். வியாழன் வந்தால் ரொம்ப லக்கி டே. அவங்க நினச்சி பார்ப்பாங்க, இன்றைக்கி என்னடா நம்ம பார்க்குறது கனவா அல்லது நினவான்னு கிள்ளி பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த வியாழக்கிழமை. யோசிக்காத விஷயங்கள் சர்வ சாதாரணமாக நடக்கும். ஆன்மீகத்துக்கான நல்ல வழிகள் கிடைக்கும். தெய்வ விஷயங்கள் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும், ஒரு லீடு கிடைக்கும். அடுத்து வாழ்க்கைக்கு தேவையான ப்ரொமோஷன் கிடைக்கும். நல்ல மாற்றங்கள் மீனராசிக்காரவங்களுக்கு அந்த வியாழக்கிழமை வந்தாலே ஒரு பவர்ஃபுல்ங்க. அந்த வியாழன் வந்தாலே ஒரு ஸ்பிரிச்சுவல்ங்க. வியாழன் வந்தாலே ஒரு ஞானம்ங்க. வியாழன் வந்தாலே மீனத்திற்கு ஒரு கொடுப்பனைங்க. கனவு நிஜமாக கூடிய ஒரு நல்ல நாளாக வியாழக்கிழமை மீனராசிக்காரவங்களுக்கு அமையும். மீனராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமையில வியாழக்கிழமை பார்த்தோம் சார். வேறு சில அதிர்ஷ்டமான கிழமைகள் என்னன்னு சொல்லலாம்? பொதுவாக மீனராசிக்காரர்கள் பாதி வாழ்க்கை கனவு உலகத்துல இருக்குன்னு சொல்றேன். கனவு மட்டும் கண்டா போதுமா, அதை செயல்படுத்தணும்ல. லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நினைப்பு மீனராசிக்காரர்களுக்கு எப்போ உருவாகும்னா செவ்வாய்க்கிழமை வந்துட்டாலே. அந்த செவ்வாய்க்குரிய தைரியமும் வேகமும் மீனராசிக்காரர்கள் என்னடா ரொம்ப சாதுவாக இருந்தாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக இருந்தாங்க, ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக இருந்தாங்க, திடீர்னு இவ்வளோ வேகமாக பேசுகிறாங்க, இவ்வளோ ஆக்டிவாக களத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு சூழலை மீனராசிக்காரர்களே தன்னை பார்த்து திகைக்கக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய்க்கிழமையில உருவாகும். செவ்வாய்க்கிழமைகளை மீனராசிக்காரவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க, ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க. பெண்டிங்கான காரியங்களெல்லாம் இன்னைக்கு ஒரு நாளை செஞ்சு முடிச்சோம்யா, 4 நாளாக இதெல்லாம் டிலே ஆகிட்டு இருக்கு, இந்த வேலைக்கு 4 நாளாக அலையணும் அப்படின்னு மீனராசிக்காரவங்க கொஞ்சம் அப்படியே தாமேலேயே ரோசப்பட்டு வேகப்பட்டு உத்வேகப்பட்டு அந்த காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடிப்பாங்க. கொஞ்சம் அந்த செவ்வாயினுடைய வேகமானது பதற்றப்படுத்தினாலும் கூட குருவினுடைய அருள் என்பது அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து தேடலை கொடுத்து செவ்வாய்க்கிழமைகளில் செயல் ஆக்கத்தை கொடுத்து அவங்க காரியத்தை சித்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஸோ மீனராசிக்காரங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சொல்லியிருக்கோம் சார். இன்னொரு கிழமை சொல்லலாம், எந்த கிழமை சொல்லலாம்? மீனராசிக்காரர்களுக்கு 5 பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த கடக வீடு பூர்வ புண்ணிய அதிபதியாக வருது. அந்த ராசிக்குரிய கிரகமான சந்திர பகவான் திங்களை ஆட்சி செய்கிறார். அந்த சந்திரன் ராசி மேலே இருக்கிறதுனாலதான் மீனராசி. ஆக மீனராசினாலே சும்மா ஒரு எமோஷனலான ஒரு ராசி. திங்கக்கிழமை வந்தாலே மனசு அப்படியே பார்த்தீங்கன்னா குலுங்குமே, மனசு அப்படியே ஒரு ஏங்குமே, அன்புக்காக பாசத்திற்காக தடுமாறுமே, அம்மா மேலே திடீர்னு அக்கறை வருமே, எல்லா நாளும் அம்மா மேலே வந்தாலும் திங்கக்கிழமை கொஞ்சம் ஓவராக பொங்குமே அப்படின்ற மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு தாய் பாசம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், தாய் மேலே அன்பு பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் அவங்களுக்கு உணர்ச்சி பூர்வமான உணர்வு பூர்வமான சிந்தனைகளை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக திங்கள் அமையும். அந்த திங்கள் முதல் நாளே அந்த மீனராசிக்காரங்க அப்படியே ஞாயிற்றுக்கிழமை சில ஓய்வுகள்லாம் எடுத்து முடித்த பின்பு திங்கக்கிழமை வந்தோடனே பணிகளை துவங்க வேண்டும், எப்படா திங்கக்கிழமை வரும்னு அப்படியே தயாராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். திங்கக்கிழமை அன்னைக்கு மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் எமோஷனல் ஆயிராம, தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திடாம, மனசுக்குள்ள கலங்கப்படாம காயப்படாம இருந்தாங்கனாலே அந்த நாள் மீனராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாளாக நிச்சயம் அமையும்.
மீனராசிக்காரர்களுக்கு இன்னும் வார இறுதி நாட்களை பற்றி பேசவே இல்லை சார். மீனராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எப்படி இருப்பாங்க? மீனராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே ஒரே ரிலாக்ஸ் மூட்ல இருப்பாங்க. அதாவது ஃபுல்லாக அலாரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா 1 மணி நேரம் ஆனாலும் தூங்கி தூங்கி எந்திரிப்பாங்க. யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது, எனக்கான ஓய்வு நேரம். அந்த வாரம் முழுசும் ஒரே பணிச்சுமை, மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை தனக்கே உரிய பாணியில் குட்டி குட்டி தூக்கமாக அழகாக தூங்கி எந்திரிப்பாங்க. அப்படியே ஒரு 11 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே சூரிய பகவான் அந்த மீனராசிக்காரங்க அந்நேரத்தில் பார்த்துட்டு அப்படியே தனக்கான அந்த குடும்ப சூழல்கள், குடும்ப உறவுகளை பற்றிலாம் ஒரு காஃபியை குடிச்சிட்டு அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல் மைண்டாக அப்படியே யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எல்லா நாளும் வாரத்தில் பஞ்சுவாலிட்டியாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை தனக்கே உரிய பாணியில் சில சோம்பேறித்தனத்தோடு அன்றைய நாளை அப்படியே தொடங்குவாங்க. அவங்களுடைய என்ஜாய்மெண்ட் வெளியில் போய் இருக்காது. வீட்டுக்குள்ளேயே அவர்களுக்கு பிடித்த நபர்களுடன் பிடித்த விஷயங்களோடு தனது சந்தோஷத்தை பகிரக்கூடிய ஒரு நாளாக மீனராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக அமையும். மீனராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமைன்னு வரும்போது தன்னோட பாணியில வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்றதை நீங்க சொன்னீங்க. அப்ப சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஃபுல் ஒர்க் மோட்ல இருப்பாங்களா? சனிக்கிழமை எப்படி போகும்? மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 11 கூடைய லாபாதிபதி, 12 கூடைய விரையாதிபதி பிளஸ் அயன சயன போகஸ்தானாதிபதி. வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிய வைப்பார். கனவு கண்டதெல்லாம் போதும், செயல்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு மீனராசிக்காரர்கள் அவங்களாகவே சிந்திப்பாங்க. போதும் போதும் கனவு கண்டுகிட்டே இருந்தால் எப்படி, வேலை கிளம்புவோம், அடுத்த கட்ட முடிவுக்கு போவோம் அப்படின்னு மீனராசிக்காரர்கள் துடிப்பாக கிளம்புவாங்க, யோசிப்பாங்க. திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ட்ரீமுக்கு போயிடுவாங்க. ஆக மீனராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் அப்படியே தாமதமாக மெதுவாக ஸ்லோவாக தன்னுடைய வேலைகளை ஆரம்பிப்பாங்க. ஆனால் தீர்க்கமாக செய்து முடிப்பாங்க. சார், அப்போ இதுக்கு பேர் தான் ட்ரை பண்ணி ஸ்லிப் ஆகுறதா சார்? ஆமாம், மீனராசிக்காரர்கள் ட்ரை பண்ணுறதுக்கே கொஞ்சம் ஸ்லிப் ஆவாங்க சனிக்கிழமை அன்னைக்கு. அதுக்கப்புறம் பாதி நேரத்துக்கு மேலே அவங்களுடைய செயலாக்கம் என்பது சிறப்பாக அமையும். மீனராசிக்காரங்களுக்கு அந்த வாரத்துடைய நடுநிலையான நாள்னு சொல்லக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு எப்படி போகும்? புதன்கிழமை அன்னைக்கு மீனராசிக்காரங்க சின்ன விஷயத்தை கூட பெரிய கற்பனை பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப டீப்பாக யோசிப்பாங்க. ஸ்டேட்டஸ் போடுறது என்ன, தன்னுடைய கவலைகளை ஷேர் பண்ணுறது என்ன, அடுத்தவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறது என்ன, பேசுறது என்ன. அதுலேயும் எதிராளி ஃபோனெல்லாம் எடுக்கலைன்னா மீனராசிக்காரங்க அப்படியே பதட்டப்பட்டுருவாங்க. அந்த புதன் என்பது மீனராசிக்காரர்களுக்கு சில கம்யூனிகேஷன் கேப்பை கொடுக்குது, மனநிலை அதிகமாக தூண்டப்படுது. ஏன்னா கனவு சிந்தனை அப்படின்னு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அந்த புதன்கிழமை வந்து அவங்களை கொண்டு போகுது. அவங்களுடைய கற்பனை திறன் அதிகரித்து தேவையில்லாத விஷயங்களுக்கு கூட மனக்கவலைப்படக்கூடிய ஒரு சூழலை மீனராசிக்காரவங்க புதன்கிழமைகளை சந்திக்கிறாங்க. மீனராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, திங்கட்கிழமைன்னு சொல்லியிருக்கீங்க சார். இந்த நாட்கள்ல என்னென்ன விஷயம் பண்ணணும், என்னென்ன காரியங்கள் மேற்கொள்ளணும்? அந்த வரிசையில வியாழக்கிழமை அன்னைக்கு அவங்க என்ன பண்ணணும்? குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. வியாழக்கிழமை என்பது குருவிட்ட போய் ஒரு தரிசனம் பண்ணுவதற்கு, ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வதற்கு மீனராசிக்காரர்களுக்கு உகந்த நாள். தெய்வ பூஜைகளை தொடங்குவது. நான் ஒரு நேர்த்திக்கடன் வச்சிருக்கேன், ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரணும், அந்த நேர்த்திக்கடனை இந்த நாளில் செய்யலாமா, வியாழக்கிழமைகளில் செய்யலாம். அல்லது எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், நான் இறைவனிடத்தில் ஒரு நேர்த்திக்கடனை வைக்க போகிறேன், இது நடந்தால் இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வியாழக்கிழமை செய்யலாமா, செய்யலாம். பழைய நகைகளை மாற்றி அமைக்க போகிறேன், கொடுக்கலாமா, மாற்றி அமைச்சு செய்யலாமா, செய்யலாம். புதிய நகைகள் வாங்க போகிறேன், செய்யலாமா, செய்யலாம். குழந்தைகளுக்கான படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளுடைய கல்விக்கு எதிர்காலங்களுக்கு பணம் சேமித்து வைப்பது, வங்கி பணிகள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அத்துணையும் இவர்கள் வியாழக்கிழமைகளில் செய்யலாம். குருவருள் பெறுவதற்கும் இறைவனிடத்தில் போய் வேண்டிக் கொள்வதற்கும் மீனராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான செயல்களை எல்லாம் செய்வதற்கு இந்த வியாழன் உகந்த நாளாக அவங்களுக்கு அமையும். மீனராசிக்காரங்களுக்கு மற்றொரு அதிர்ஷ்டமான நாளான செவ்வாய்க்கிழமையில அவங்க என்னென்ன காரியங்கள் செய்யலாம் சார்? மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 2-9 கூடைய பாக்கியாதிபதி. குடும்பத்திற்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன நினைப்போம், இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்யா, 4 சென்டா இருந்தாலும் சொந்தமா இருக்கணும்யா, எலிவலையா இருந்தாலும் தலைவலையா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி மீனராசிக்காரர்கள் தன் இருப்பிடத்திற்கு, தன் வாழ்வாதாரத்திற்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கு, அடிக்கல் நாட்டுவதற்கு செவ்வாய்க்கிழமை மீனராசிக்கு உகந்த நாள். ஒரு இடம் வாங்குறது, ஒரு இடத்துக்கான அட்வான்ஸ் கொடுப்பது, ஒரு இடம் வாங்குவதற்கான பணத்தை சேமித்து வைப்பது, சகோதரரிடத்திலே சகோதரிகளிடத்திலே ஒரு உதவிகள் கேட்பது அல்லது உதவிகள் செய்வது, தன்னுடைய உடம்புக்கு தேவையான, நோய்க்கு தேவையான விஷயங்களை எல்லாம் மருந்து உட்கொள்வது, மருந்து எடுத்துக்கொள்வது, மருத்துவரை சந்திப்பது. அதில் செவ்வாய்க்கிழமை எல்லாம் சர்ஜரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு அது உகந்த நாளாக அமையும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களை செய்வதற்கு, வீரதீர செயல்களில் ஈடுபடுவதற்கு, ஒரு வித்தையை கற்றுக்கிறதுக்கு, ஒரு டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு அத்துணைக்கும் செவ்வாய்க்கிழமை மீனராசிக்காரர்களுக்கு யோகமாக அமையும். பழைய கட்டடத்தை புதுப்பித்து கட்டுறேன், ஏற்கனவே இருக்கிற கட்டடத்தில் பில்டிங் எழுப்ப போகிறேன், மேல் மாடி எழுப்ப போகிறேன், அத்துணை மீனராசிக்காரர்களுக்கு உகந்ததாக அமையும். புதிய அஸ்திவாரம், புதிய வாஸ்து பூஜை செய்ய போறேன், வீட்டுக்கு ஒரு கணபதி ஹோமம் செய்ய போறேன். அக்னி ராசி என்று சொல்லக்கூடிய மேசத்திற்கு அதிபதியாக செவ்வாய் வர்றதுனாலையும், நீர் ராசி என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்திற்கு செவ்வாய் ஆதிக்க கிரகமாக வர்றதுனாலையும் வீட்டிற்கு யாகம் வளர்ப்பது, தீர்த்த ஸ்தலங்களிலே போய் குளிப்பது,
போன்ற அத்தனை விஷயங்களை மீனராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் செய்வது மிக உன்னத நாளாக அமையும். நீண்ட தூர பயணங்கள், தெய்வ தரிசனங்கள், தீர்த்த யாத்திரைகள் சென்று சாது சன்னியாசிகளிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது, அன்னதானங்கள் செய்வது மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை உகந்ததாக அமையும். தன் உடம்புக்கு தேவையான அத்துணை யோக பயிற்சிகளையும் செய்து கொள்வதற்கு, மந்திர காரியங்கள், மந்திர சித்திகள் செய்து கொள்வதற்கு, மந்திர உபாசனை செய்து கொள்வதற்கு மீனராசிக்காரர்களுக்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை அமையும். அப்ப மீனராசிக்காரங்க திங்கட்கிழமை அன்று சுப காரியங்கள் பண்ணலாம் சொன்னீங்க. அப்ப கிரக பிரவேசம், வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணலாம். நிச்சயமா அந்த கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொல்லும்போது தம்பதிகளுக்கான குழந்தைகள் அதெல்லாம் திருமணம் முடித்தவர்கள் அவர்களுடைய ஜாதகப்படி சந்திராசிரமம் இல்லாத நாள், தாராபலன் அடிப்படையில் சுப நாள் போன்ற நாட்களில் திங்கட்கிழமையும் அமைந்தால், அதிலும் பௌர்ணமி திங்கள், அதாவது பௌர்ணமி நாளில் திங்கட்கிழமையும் சேர்ந்து வந்தால் அந்த சோமநாதனை சொக்கநாதனை வழிபாடு செய்து அந்த புதுமனை புகுவிழாவை மீனராசிக்காரர்கள் தொடங்கும் பொழுது அந்த வீட்டில் வெளிச்சம், நல்ல வாழ்க்கை, நல்ல வசதி, நல்ல மகிழ்ச்சி நிச்சயமாக இருக்கும். மீனராசிக்காரங்க புதன்கிழமைன்னு வரும்போது சற்று யோசனையில இருப்பாங்க, கொஞ்சம் தாமதமா இருக்கும்னு சொன்னீங்க. அந்த நாள்ல எந்தெந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது சார்? மீனராசிக்காரர்கள் பொறுத்தவரைங்க பதற்றத்தில் ஏதோ ஒன்று சொல்லிடுறது, நான் பாட்டில் சும்மா இல்லாமல் ஏதோ நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், அந்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு நான் படுற பாடு இருக்கே சாமி அப்படின்ற மாதிரி புதன்கிழமைகளில் அவசரப்பட்டு வாக்குறுதிகளை மீனராசிக்காரர்கள் யாரிடமும் கொடுக்கக்கூடாது. கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாரிடமும் பேசக்கூடாது. நாங்கள் உங்களுக்கு இதை பண்ணியிருக்கோம், இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க, எந்த விஷயங்களையும் பேசக்கூடாது. ஆவணம் சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை மீனராசிக்காரர்கள் புதன்கிழமைகளில் செய்யக்கூடாது. சொத்து வாங்குறேன், பத்திரப்பதிவு பண்ணலாமா, பண்ண வேண்டாம். ஒரு சொத்துக்கு முன்பணம் கொடுக்கலாமா, கொடுக்க வேண்டாம். ஒரு விஷயத்தை பேசி தீர்க்கலாமா, பேச வேண்டாம். தொழில் கூட்டாளிகளை எடுத்துக்கலாமா, எடுத்துக்கக்கூடாது. தொழிலுக்கான நபர்களை எடுத்துக்கலாமா, எடுத்துக்கக்கூடாது. தொழில் துவங்கலாமா, துவங்கக்கூடாது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றாங்களே ஐயா அப்படின்னு சொன்னா, வியாழன் என்று சொல்லக்கூடிய பொன்னவனுடைய அருள் பெற்ற மீனராசிக்காரர்கள் புதன்கிழமைகளை சற்று சுபமான விஷயங்களுக்கு தவிர்ப்பது அவர்களுக்கு நல்லது. அதுலேயும் சந்திராசிரமம்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் மனம் ரொம்ப பலவீனப்பட்டு அவங்களுடைய யோசனை என்பது வித்தியாசமாக இருந்து அவங்க போய் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் பேசி மாட்டிக்கிடுவாங்க. ஆக புதனை தவிர்த்து வியாழக்கிழமைகளை தொடங்குவது நல்லது. தவிர்க்கவே முடியாத காரியமாக இருந்தால் அந்த புதன்கிழமையில் வரக்கூடிய குரு ஓரை, அந்த புதன்கிழமையில் வரக்கூடிய சந்திர ஓரை, புதன்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை, இந்த ஓரைகளை பயன்படுத்தி கொண்டால் மீனத்திற்கு வளம் உண்டு, வாழ்வு உண்டு. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்று நிறைய சுப காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. ஸோ வெள்ளிக்கிழமைக்கு இந்த பிளான் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ மீனராசிக்காரங்க வெள்ளிக்கிழமைக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது? அந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாயாருடைய சன்னதியில் பெருமாள் கோயிலெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அவ்வளோ பக்தர்கள் வேண்டி பரவசமாக இருக்கிறத பார்க்குறோம். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மீனத்திற்கு சுக்கிர பகவான் மீனம்னா தேவகுரு, சுக்கிரன் என்பது அசுரகுரு, 3-8 குடையவராக வர்றார். கொஞ்சம் காரிய தடங்கல்களை கொடுக்குறார். அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் ஒரு சுப பொருட்கள் வாங்குறேன், ஆபரணம் வாங்குறேன், அதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறேன், வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் வாங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது மீனராசிக்காரர்களுக்கு தடையும் கடனும் அதிகமாக ஏற்படுது. அந்த பொருள்னால நிம்மதி கிடைக்காம போயிடுது. அந்த ஆபரணத்தினால அடிக்கடி அடகுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகுது. பொன்னவன் என்று அருள் பெற்ற மீனராசிக்காரர்களுக்கு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் எதிர்கிரகமாக இருப்பதனால மீனராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையை தவிர்த்து மற்ற நாட்களிலே ஆபரணங்கள் வாங்குவது, உடை வாங்குவது, புதிய முயற்சிகள் செய்வது போன்ற நல்ல காரியங்களை செய்தால் இன்னும் ஒரு மடங்கு வளர்ச்சி கூடுதலாக அமையும். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி மீனராசிக்காரங்க சனிக்கிழமை அன்று, அதாவது கனவுலாம் போதாதுங்க, அந்த லட்சியத்தை பத்தி யோசிக்கிறோம், அதுக்காக முயற்சி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நாள், அந்த நாள்ல முயற்சிகள் எடுக்கும் போது அது சாதகமா அமையுமா? நிச்சயமா. மீனத்திற்கு 11 கூடைய லாபாதிபதியாக சனி பகவான் வர்றார். 12 கூடைய அயன சயன போகஸ்தான அதிபதியாக வர்றார். 11ஆம் இடம் என்பது லாபங்கள் கருதிய விஷயம், ஒரு சனி பெருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நீண்டகால லாபம்னு ஒன்று இருக்கு, குறுகிய லாபம்னு இருக்கு. இந்த பொருளை வாங்கினேன், குறிப்பிட்ட நாளில் விற்க போறேன், சில பொருட்கள் வாங்குறேன், காலத்துக்கும் தலைமுறைக்கும் இருக்க போது. ஸ்திரமான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சனிக்கிழமை மீனராசிக்காரர்கள் தவிர்ப்பது நல்லது. வாங்கி விற்கக்கூடிய சில பரிவர்த்தனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சனிக்கிழமைகளில் மீனராசிக்காரங்க தொடங்கிக்கலாம். வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி செலவினங்கள், மோட்டார் பழுது பார்ப்பது, வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்களை எல்லாம் சனிக்கிழமைகளில் மீனராசிக்காரங்க செயல்படுத்திக்கலாம். தூரதேச பயணங்கள் போன்ற விஷயங்களுக்கு சில தடைகள் வரும். அதனால் கூடுமான வரை சனிக்கிழமைகளை தவிர்த்து மற்ற நாட்களை மீனராசிக்காரங்க பயன்படுத்திக்கலாம். மீனராசிக்காரங்க நீங்க சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அப்படியே ஒரு டயர்டா அவங்களுக்கான நாளை என்ஜாய் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்கன்னு சொன்னீங்க. அன்னைக்கு அப்போ எந்த வேலைகளுமே செய்ய வேண்டாமா? மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அவங்க சும்மா ஓய்வா கடந்துட்டு இருந்தாலும் கூட, குட்டி தூக்கம் இருந்துட்டாலும் கூட பிரெயின் அந்த கனவு என்பது தூண்டப்பட்டு கொண்டே அவர்களுக்கு இருக்கும். எதிர்கால லட்சியங்கள் நிறைவேறுவதற்கு அந்த சூரியனுடைய அருள் என்பது நிச்சயமா வேணும். தலைமை பண்பு, முக்கியமான விஷயங்கள், அடுத்த கட்ட நகர்வுகள் போன்ற விஷயங்களை எல்லாம் பதவி ஏற்றுக்கொள்வது, பதவிக்கான முயற்சிகளை செய்வது போன்ற காரியங்களை எல்லாம் மீனராசிக்காரவங்க ஞாயிற்றுக்கிழமையில யோசிக்கலாம், செயல்படுத்தலாம். ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஆன்லைனில் செய்யக்கூடிய அத்துணை காரியங்களையும் ஞாயிற்றுக்கிழமைகளில்
அவங்க தொடங்கலாம். தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது, தந்தை வழி உறவுகளை சந்திப்பது போன்ற காரியங்களை எல்லாம் மீனராசிக்காரவங்க ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். தந்தை வழியிலேருந்து ஒரு சொத்து வருது, அது ஞாயிற்றுக்கிழமை பேசலாமா? பேசலாம். ஆனால் மீனத்திற்கு அந்த சூரிய பகவானுடைய அம்சம் பெற்ற அந்த சிம்ம வீடு 6வது வீடாக வர்றதுனால கடன் வாங்குறது, கடன் கொடுப்பது, கடன் கொடுத்தவரிடம் கேட்டால் கூட அவங்க எதிராக பேசுவது, வாதம் செய்வது, தான் கொடுத்த கடனை அன்னைக்கு போய் கேட்கும்போது பிரச்சனையாவது, அல்லது தான் ஒருத்தட்ட கடை வாங்கும்போது அவங்க உங்களை அவமானப்படுத்துவது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில நடக்குங்கிறதுனால வரவு செலவுகளை தவிர்த்து திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு மீனத்திற்கு அற்புதமான நாள் ஞாயிற்றுக்கிழமை. மீனராசிக்காரங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி உகந்த நாட்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, திங்கக்கிழமைன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த நாட்கள் தவிர வேறு சில நாட்கள்ல உங்களுடைய பிறந்த நாள் அமையும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய கேரக்டர்ல ஏதாவது சேஞ்ச் இருக்குமா சார்? மீனராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையுமே கொஞ்சம் சாதகமா அமைந்தாலும் கூட அவங்களா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட மீனராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயத்திற்கு பலன் தரக்கூடிய நாளாக அமையுது. அப்ப அவங்க பிறந்த ராசிக்கும் கிழமையும் கொஞ்சம் மாறுதலா இருக்கு அப்படின்னு சொன்னா, எண்ணங்கள் கனவுகள் மட்டுமே பத்தாது, அது நிறைவேறுவதற்கான வழியும் கிடைக்கலையே, அது ஏதாவது தடைப்படுத்துமா அப்படின்னு மீனராசிக்காரவங்க யோசிச்சாங்கன்னா, திதி இருக்கு, யோகம் இருக்கு, கரணம் இருக்கு, லக்னம் இருக்கு, கிரகச்சேர்க்கை இருக்கு, மற்ற இதர பாவ அமைப்புகள் இருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக திசாபுத்தின்னு ஒன்று இருக்கு, நீங்க பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில். ஆக அதை பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் நன்மை தீமைகள் அமையும். இருந்தாலும் கூட ஒருவர் பிறந்த ராசிக்கு கிழமை எதிர்துருவமாக அமைந்தால் அதற்கான இறை வழிபாடுகள் என்ன, தான தர்மங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ட்டுல நம்ம பேசலாம். இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல மீனராசியுடைய உகந்த நாட்கள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள்ல வந்து நீங்க கவனமா இருக்கணுங்க அப்படியும் சில நாட்கள் நம்ம வந்து பார்த்தோம். இது எல்லாமே தாண்டி மீனராசிக்காரங்க அவங்களுடைய பிறந்த நாள் வந்து அதிர்ஷ்டம் இல்லாத, அதாவது யோகம் இல்லாத நாட்கள் இருக்கும் பட்சத்துல அதுக்கான இறை வழிபாடு நம்ம பார்ட் 2லயுமே வந்து பார்க்க இருக்கிறோம் சார். ஓவராலா பார்க்கும்போது மேஷம்ல இருந்து மீனம் வரைக்குமே நம்ம வந்து அவங்க ராசிக்கான அதிர்ஷ்டமான கிழமைகள் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஸோ பார்ட் 2ல எல்லா மக்களும் ரெடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இறை வழிபாடு வந்து சொல்றதுக்காக நம்ம ரெடியா இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம கலர் காம்பினேஷன் எப்படி போச்சோ, மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த அழகான வந்து ஒரு அதிர்ஷ்டமான கிழமைகள் சீரீஸுமே வந்து பயங்கரமா வந்து நமக்கு போக போகுது. ஸோ அடுத்ததாக ஒரு புது சீரியஸ்ல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை.